ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. அது கூடவே அரை ஸ்பூன் ஃபெனல் பவுடர், அதாவது சோம்பு பொடி இருக்குல்ல, அதை போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்னு எடுத்துக்கிட்டேன். அது இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன், சின்ன ஸ்பூனால். நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். நான் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும், அந்த மாதிரி அதை போட்டுக்கிட்டேன். அதோட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. அப்புறம் அந்த பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அது நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதை 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திறந்து பாருங்கள். திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால நான் திரும்பியும் மூடி போட்டு நான் விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி இடையில நீங்கள் கலந்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் அடி தட்டாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும். நான் ஏற்கனவே முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த டைமுக்கு கரெக்டாக கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி உள்ளே போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் சும்மா மூடி வச்சுட்டு அதோட கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக் பஃப்பு, நான் பஃப் பேஸ்ட்ரி வச்சுருந்தேன். அதனால் அதில் ஈஸியாக அந்த பேஸ்ட்ரியை கட் பண்ணிவிட்டு அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பேஸ்ட்ரி இருந்துச்சு, அதை வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். இப்போது பேஸ்ட்ரி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் அது ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணாலே இது ஈஸியாக வந்துருச்சு. நான் ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் மேலே பட்டர் தடவிக்கிறேன். நீங்கள் முட்டை கூட தடவிக்கலாம். முட்டையை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் தேய்ச்சிக்கலாம். அது சூப்பராக இருக்கும். நான் இப்போது இந்த இதில் வைக்கிறதுக்காக ஒரு ஃபாயில் எடுத்துக்கிட்டேன், அலுமினியம் ஃபாயில். உங்கள்கிட்ட இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பட்டர் ஃபுல்லாக தடவிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணக்கூடிய ஓவனில் இப்போ 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு வச்சேன். அப்புறம் இடையில நான் செக் பண்ணிக்கிட்டேன், ஒழுங்காக வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் திரும்பி ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 மினிட்ஸ் நீங்கள் இடையில பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கணுன்றதுக்காக தான் இதில் ஆடியோ வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கூடவே டீ போட்டு குடித்தேங்க. சரியான டேஸ்ட்டுங்க ரெண்டும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.